வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புதிய வீடியோவில் ஒரு புதிய தலைப்புடன் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு எம்பிபிஎஸ் என்ட்ரி. பல கோடிக்கணக்கான நபர்களுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போதே, ஸ்கூலில் ஒரு பிள்ளையை சேர்க்கும் போதே, ப்ரீகேஜிலே அப்பா அம்மாவுக்கு உங்கள் பிள்ளை என்னவா வரணும், என் பிள்ளையை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். இதில் கொஞ்சம் முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பிள்ளையை டாக்டருக்கு படிக்க வச்சு நான் சர்வீஸ் பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து அது சோஷியல் ஸ்டேட்டஸ். இது டாக்டர் டாக்டர் டாக்டர், எல்லாரும் டாக்டர். டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனால் ஒரு அருமையான ஒரு பைலட்டை வந்து டாக்டர் ஆக்கிறதோ, அருமையான ஒரு கிரிக்கெட்டரை டாக்டர் ஆகிறதோ, அருமையான ஒரு சிங்கரை டாக்டர் ஆகிறதோ, அருமையான ஒரு யூடியூபரை டாக்டர் ஆகிறதோ மிக மிக தவறான விஷயம். ஆத்மாவில் ஒருத்தருக்கு உந்தும், இதுதான் எனக்கு படிக்கணும், நான் இன்னது தான் ஆகணும்னு, அதை அப்படியே விட்டுறது தான் நல்லது. ஜாதகம் மட்டும் செக் பண்ணிக்கணும், வெதர் அந்த பர்சன் வந்து அவருடைய டிசையர், அவருடைய ஆம்பிஷனுக்கு அலைண்டாக ஒரு ஜாதகம் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஏன்னா ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி போகிறது பெட்டர். அப்போது மருத்துவ படிப்பு என்பது பல கோடிக்கணக்கான பேர்களுக்கு இன்றைய அளவில் கூட அது நினைவாக முடியாத ஒரு கனவு. அதற்கு காரணம் பல அரசியல் காரணங்கள் இருக்குது. இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பணம் முதலீடு. ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணணும், அந்த மெடிக்கல் காலேஜை வந்து கட்டணும், அதில் ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கணும், அதில் எக்யூப்மெண்ட்ஸு, ஏஐசிடியுடைய இது அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் அதில் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோடிக்கணக்கில் போடணும். அந்த லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து அதை போட்டு ஒரு காலேஜை நடத்தும் போது நான் வாங்க எல்லாருக்கும் தர்மமாக நான் வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக அது முடியாது. புரியுதுங்களா? நம்ம இங்கே உட்காந்து என்ன வேணால் பேசலாம், அந்த காலேஜை நடத்துகிறவங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள். அதே சமயத்தில் ஒரு காலேஜை நடத்தும் போது அதையே வந்து பல காலேஜஸில் வியாபார கூடமாக ஆக்கி இஷ்டத்துக்கு காசு 50 கோடி 5 கோடி என்ட்ரன்ஸ் மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும். அதுனால தான் வந்து மத்திய அரசாங்கம் சில நீட்டுங்கிற முறையில் உண்மையான திறமையுள்ள மாணவர்களுக்கு இடம் கொடுக்கணுங்கிற வகையில் அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கும் சில அரசியல் எதிர்ப்புகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் மொத்தத்தில் இந்த மருத்துவ படிப்பு எந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையில் மருத்துவம் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது, இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். அந்த வகையில் முதல்ல வரக்கூடியது சிம்ம ராசி. காலபுருஷனின் 5ஆம் வீடு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தனித்துவம் என்பது அவருடைய ஆத்மாவிலே அப்படியே பின்னி பிணைஞ்சது. நீங்கள் சிம்ம ராசிக்காரனை 5000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் ஷோவில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அவன் மட்டும் தனியாக ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லாரும் என்னை பார்க்கணும், அட்ராக்ட் பண்ணுவான். மற்றவர்களை கவருவது என்பது அவங்களோட உடலமைப்பாக இருந்தாலும் சரி, உள்ளமாக இருந்தாலும் சரி, எப்பவும் அதை சுற்றியே அவனுக்கு கவனம் இருக்கும். நிற்கும் போது கூட ஸ்டைலாக வேறு மாதிரி நிற்பான், பேசும்போது கூட வேறு மாதிரி பேசுவான். எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்கும். அதுதான் சிம்ம ராசி. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த பெண் சிங்கத்துக்கு இன்னும் வலிமை அதிகம். அதை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்மளுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த சிம்ம ராசிக்கு தலைவனாகக்கூடிய எல்லா பண்பும் பிறவியில் தொப்புள் கொடியிலேயே கொடுத்து அனுப்பிச்சிடுறான் ஆண்டவன். அந்த சிம்ம ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இன்னொரு குணம் உண்டு, ஈகை குணம் உண்டு. ராஜா இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களை காப்பாற்றுறது, இதெல்லாம் சிம்ம ராசிக்கு அநியாயத்துக்கு ஒரு போதை இருக்கும். அதனால் சிம்ம ராசி வந்து மருத்துவர்களாக வரும்போது சிம்மராசிக்காரர்கள் எப்பவுமே உருகிடுவான், டக்குன்னு எமோஷன் ஆகிடுவான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு டாக்டர் என்கிட்ட பைசா இல்லை, எனக்கு ஆமாம் நான் பண்ணுறேன் சர்ஜரி, அந்த மாதிரி இருக்கக்கூடியது சிம்ம ராசியில் நிறைய பேர் டாக்டர்ஸை பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய பல பேர் இயற்கையில் மருத்துவர் ஆகக்கூடிய யோகம் என்பது உண்டு. அந்த சிம்ம ராசிக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கொஞ்சம் சுபத்துவம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இவர்கள் மருத்துவர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய யோகம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு. அடுத்தபடியாக இந்த மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் படைத்த ராசி. ஏன்னு சொன்னால் குரு பகவான் முழு சுபர், பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு, காலபுருஷனின் முதல் வீடு மேஷத்திலிருந்து 9ஆம் வீடு பாக்யஸ்தான், காலபுருஷத்துக்கு பாக்யஸ்தானமாகிய
தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அங்கே மூலத்திரிகோணம் அடைஞ்சு அதீதமாக ஒரு இந்த வில்லு தான் அதோடைய சிம்பல். வில்லுனா என்ன? லட்சியம். மருத்துவ கனவு என்பது பலிக்கிறது. தனுசு ராசி என்பர்களாகிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய யோகம் என்பது பிறவியிலேயே வருது. அப்போ மருத்துவ கல்வி ஏன் வருதுன்னா பாக்கியம். ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம். டாக்டர் என்ன கோட்டு போடுவார்? ஒயிட் கோட்டை தான் போடுவார். தனுசு ராசி குரு பகவான் ஒயிட் காலர் ஜாப்ஸ், ஒயிட் காலர் எல்லா நல்ல ஹைஃபை ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் காரகத்துவம் குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய தன்னுடைய ஆட்சி பெறக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய ஞானத்தை வழங்குகிறார். எல்லா படிப்பு மாதிரி டாக்டர் படிப்பு படிக்க முடியாது. ஒரு ஐஏஎஸ் கூட படிச்சிடலாம், யூபிஎஸ்சி கூட பாஸ் பண்ணலாம். டாக்டருக்கு ஒன்றுமே கொஞ்சம் கோளாறுகள் அதிகம். வகை வகையாக புக்கு, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு புக்கு. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு சமயோஜித புத்தி என்பது வேண்டும். படிப்பு அகாடமிக் புத்தி தேவையில்லை. ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கு ரெண்டுமே வேணும். சமயோஜிதம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் வேணும், படிப்பறிவு. யூ ஷுட் பி புக் வார்ம். நீங்கள் புத்தக புழுவாக இருக்கணும். ஏன்னா எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 புக்கு இந்த அளவுக்கு சைஸில் படிக்கணும். அதை தவிர மண்டவோடு பல்லு இல்லு வச்சு கரண்டி வச்சு குத்திக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் மருத்துவ படிக்கணும்னா உங்களுக்கு முதல்ல டாக்டர் சொல்லித்தரது நிதானம் தான் சொல்லித்தருவாங்க. ஒரு டாக்டர் முதல்ல பேஷண்ட்டாக இருக்கணுமாங்க, அப்புறம் தான் அவருக்கு கிட்ட வர பேஷண்ட்டாக அவரை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் என்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது. ஆக தனுசு ராசி அன்பர்கள் மருத்துவ கல்வி எம்பிபிஎஸ் என்ட்ரி இந்த ஆண்டு ட்ரை பண்ணாங்கன்னா மாணவர்களுக்கு ஷூராக கிடைக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டும் நாங்கள் கொஞ்சம் எங்கள்கிட்ட காமிச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசி சனி பகவானுடைய வீடு, காலபுருஷனுடைய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்கிறோம். சனியுடைய ஆதரவு இல்லாமல், செவ்வாயுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு டாக்டர் ஆகணும்னு சொன்னால் ஒன்று சனி வக்ரம் நீச்சம் அடைஞ்சிருக்கணும், இல்லை செவ்வாய் வக்ரகதி அடைஞ்சிருக்கணும், இல்லை செவ்வாய் நீச்சம் ஆகிருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் டாக்டராக ஒருத்தர் ஆகவே முடியாது. டாக்டர் ஆகணும்னா சுப கிரகத்துடைய தொடர்பு சனி செவ்வாய்க்கு இருக்கணும், இல்லை இவர்கள் 2 பேருமே வக்ரமும் நீச்சமும் ஆகிருக்கணும். இது ஆனாதான் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. இதுக்கு பல காம்பினேஷன்ஸ் உண்டு, அதை பற்றி நம்ம போக முடியாது. சனி பகவானுடைய கர்மஸ்தானம் ஆட்சி பெறக்கூடிய மகர ராசி, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிறவியிலேயே சர்ஜனா பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். எப்படி? ஒன்று, மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். மற்றொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார். இது ரொம்ப கால்குலேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த சனி பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு இது மகர ராசி மட்டுமே. அப்படிப்பட்ட ஏன் செவ்வாய்க்கும் மருத்துவத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? செவ்வாய் அல்லாமல் மருத்துவம் என்பது இல்லை. ஏன்? செவ்வாய் இரத்தத்தை குறிப்பவர், நைஃப் சர்ஜரியை குறிப்பவர் செவ்வாய். அப்போ செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய முக்கியமான 2 விஷயம் ரத்தம் மற்றும் சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நைஃப். இது இல்லாமல் டாக்டராக இருக்கவே முடியாது. 2. சனி பகவானுக்கும் டாக்டருக்கும் என்ன சார் சம்பந்தம்? சனி பகவான் தான் உடல் ஆரோக்கியம், மூச்சு காத்து இதை குறிக்கக்கூடியவர். இவர் இல்லாமல் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஆயுள் ஸ்தானாதிபதி, அதாவது ஆயுள் காரகனான சனி பகவான். ஆயுள் காரகத்துவம் பெற்றது யாரு? சனி பகவான். ஆயுள் ஸ்தானம், காலபுருஷனுக்கு ஆயுள் ஸ்தானம் இது விருச்சிக ராசி, அதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இவங்க 2 பேரும் இல்லாமல் டாக்டருங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 2 பேருமே ஆட்சி பெற்று உச்சம் பெறக்கூடிய வீடு இது மகரம். இந்த மகர ராசிக்கு இயற்கையிலேயே மருத்துவ கல்வி எம்பிபிஎஸ் என்ட்ரி கிடைக்கக்கூடிய மகர ராசி மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மகன்களுக்கோ மகளுக்கோ இந்த மருத்துவ படிப்பு சாத்தியமா, எம்பிபிஎஸ் என்ட்ரி முடியுமா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கான கன்சல்டேஷன் ப்ரிசைஸாக பண்ண காத்து கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.